Hi, hello, this is Kritika from Kriti's Micro Learning. இந்த வீடியோவில் லேர்னிங் அண்ட் டீச்சிங் பேப்பரில் யூனிட் 4ல இருந்து ப்ரூனர்ஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரூனர்ஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய சைக்காலஜிஸ்ட் ஒரு எஜுகேஷனிஸ்ட் வந்துட்டு நமக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், எப்படி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கணும், இல்லை எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் லேர்னிங் இருக்கணும் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா நமக்கு தியரிஸ். அந்த மாதிரி ப்ரூனர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு சைல்டோட ஒரு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு அந்த லேர்னிங் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஜெரோம் ப்ரூனர், he is born on October 1st, 1915 in New York. Jerome Bruner is a psychologist who has made significant contributions to human cognitive psychology and cognitive learning theory in educational psychology, as well as to history and to general philosophy of education. So, அவரோட contribution human cognitive psychology, educational psychology, history and general philosophy of education எல்லாத்திலுமே இருந்திருக்கு. He is a lifelong learner and researcher. ஓகே, ப்ரூனர்ஸ் தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது ப்ரூனரோட தியரி என்ன பேஸ் பண்ணியிருக்கு, அதோட ஸ்கெலட்டல் ஒர்க், ஃப்ரேம் ஒர்க், அவுட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேர்னிங் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ் and learners construct new ideas or concepts based upon existing knowledge. See, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, பியாஜெட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸிஸ்டிங் நாலேஜ் இருக்கும், அந்த எக்ஸிஸ்டிங் நாலேஜுக்கு மேலே நம்ம கிடைக்கிற நியூ கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்கீமா மூலிமா அந்த அசிமுலேஷன், அக்காமடேஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இவரும் மீன் பண்ணுறாரு. லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ், ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், ஆக்டிவாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கணும். எப்படி நடக்கணும், அங்கே நியூ ஐடியாஸை ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நம்ம ஒரு பில்டிங் பிளாக்கு இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பேஸ் மேலே ஒரு பிளாக்ஸாக வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இருக்கிற பேஸ் ஐடியாவில் கிடைக்கிற நியூ கான்செப்டை மேலே வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நியூ ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட் பில்ட் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் நாலேஜ் மேலே பில்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் நாலேஜ் எப்படி கிடைக்கும், அவங்களுடைய காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் மூலயமா, ஸ்கீமா மூலயமா கிடைக்கும். இட் ப்ரொவைட்ஸ் த மீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் டு எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அலோவ் த இண்டிவிஜுவல் டு கோ பியாண்ட் த இன்ஃபர்மேஷன் கிவன். ஸோ ஒரு ஸ்கீமா இருக்கும்போது ஒரு காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் மேலே அழகாக நம்ம பில்ட் பண்ணிகிட்டே வரும்போது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவோம் இல்லையா, கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் மேலே பியாண்டாக யோசிக்கணும், திங்க் பியாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக யோசிக்கணும், வேறு விதமாக க்ரியேட்டிவ் திங்கிங்கில் இருக்கணும். அந்த மாதிரி வேறு விதமாக யோசிக்கும் போது அவங்களுடைய நாலேஜ் வைடன் ஆகும், ப்ராடன் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை அவங்களுக்குள்ளே வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவரோட தியரியில் ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக அவர் மீன் பண்ணுறாரு. ப்ரூனர் ஹேஸ் ஸ்டேட்டட் தட் object of education is to promote the ability of self learning in the students. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ ஒரு லேர்னிங்கோ இருக்கும்போது அவங்களுக்கு செல்ஃப் லேர்னிங் வரக்கூடிய அளவில் அந்த எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் நாலேஜ் பில்ட் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகிடும். அதை தான் அங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ லேர்னிங் ஒரு ஆக்டிவ் ப்ராசஸாக இருக்கணும், அங்கே நிறைய நியூ கான்செப்ட்ஸ், ஐடியாஸ் அண்ட் நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகணும், பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பில்ட் ஆகிறதுக்கு தான் நம்மளோட ஸ்கீமா அண்ட் காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட நியூரல் ஸ்கீமா, அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் நியூ ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் பில்ட் பண்ணி லேர்ன் பண்ணும்போது அவுட் ஆஃப் அதை திங்க் பியாண்ட், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லுவோம்ல, திங்க் பியாண்ட் பண்ணுறோம். இதுக்கு அதே மாதிரி செல்ஃப் லேர்னிங்கும் இம்ப்ளை பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நீங்கள் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணும், செல்ஃப் லேர்னிங்லாம் வரணும். அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் எதுவுமே வந்துடாது இல்லையா. நாம் கொடுக்குற இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரியான எபிலிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்கள ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த எஜுகேஷன் ஒரு க்ரியேட்டிவாக, கன்ஸ்ட்ரக்டிவாக செல்ஃப் லேர்னிங்கை கொண்டு வரக்கூடியதாக ஒரு ஆக்டிவ் ப்ராசஸாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படின்னா அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் தான் அதை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறாங்க. ப்ரூனர் அட்வொகேட்ஸ் தட் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் ஷுட் ப்ரமோட் இன் ஸ்டூடெண்ட்ஸ் த எபிலிட்டி டு திங்க் பியாண்ட் தி கிவன் டேட்டா. இதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரூனர்ஸ் தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் அவர் என்ன மீன் பண்ணுறாரு, அவரோட ஃபீச்சர்ஸ், மெயின் ஃபீச்சர்ஸாக என்ன இருக்குது அப்படின்னா, டெண்டன்சி டுவர்ட்ஸ் லேர்னிங். டெண்டன்சினா ஒரு போக்கு, ஒரு மனப்பான்மை. நமக்கு லேர்ன் பண்ணுறதுல என்ன மாதிரியான ஒரு மனப்பான்மை இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பாசிட்டிவ் டெண்டன்சி இருக்கணும். எப்போவுமே எஸ் ஐ கேன் டூ, எனக்கு லேர்ன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் புதுசாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் டெண்டன்சி லேர்னிங்கில் இருக்கணும்.
அது அந்த டெண்டன்சியை தூண்டுறது வந்து நம்ம கொடுக்குற டீச்சிங்காக இருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்குறோங்கிறதையும் பேஸ் பண்ணியிருக்கு. த வே இன் விச் அ பாடி ஆஃப் லாங்குவேஜ் கேன் பி ஸ்ட்ரக்சர்ட் ஸோ தட் இட் கேன் பி மோஸ்ட் ரெடிலி கிராஸ்ப்டு பை த லேர்னர். ஸோ நம்ம கொடுக்குற விஷயம் பாடி ஆஃப் லாங்குவேஜ், நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு கான்செப்டை, ஒரு டாப்பிக்கை ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அந்த சொல்லிக் கொடுக்க போகிற அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் லைக் தட் அந்த புக்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஹைஃபையான வேர்ட்ஸ், ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் வச்சுட்டு பேராகிராஃபாக படிச்சுட்டு போனால் பசங்களுக்கு அங்கே எதுவுமே புரியாது. ஸோ அந்த பாடி ஆஃப் நாலேஜை நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி எவ்வளோ ஈஸியாக கொடுக்குறோங்கிறது முக்கியம். இட் கேன் பி மோஸ்ட் ரெடிலி கிராஸ்ப்டு பை த லேர்னர். எந்த அளவுக்கு ஈஸியாக கொடுத்தா, எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்தா அவங்க ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிப்பாங்களோ, ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்பாங்களோ, அந்த அளவில் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கொடுக்கணும். தேர்ட், த மோஸ்ட் எஃபெக்டிவ் சீக்வன்ஸ் இன் விச் டு ப்ரெசென்ட் த மெட்டீரியல். அதே மாதிரி கொடுக்குற விஷயத்த சீக்வென்ஸாக கொடுக்கணும். பிட்ஸ் அண்ட் பீசஸாக இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இல்லாமல், ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி இல்லாமல் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ப்ரீவியஸ் நாலேஜோட ப்ரெசன்ட் நாலேஜ் போயிட்டு லிங்கே ஆகாது. அவங்களுக்கு அது புரியாது, எது கரெக்டு எது தப்பு, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ கொடுக்குற விஷயத்து சீக்வென்ஸாக இன் விச் டு ப்ரெசென்ட் த மெட்டீரியல், த மோஸ்ட் எஃபெக்டிவ் சீக்வென்ஸ் இன் விச் டு ப்ரெசென்ட் த மெட்டீரியல். And nature and pacing of rewards and punishment. Pacing of rewards and punishment அப்படின்னா அதாவது இது எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸென்ட்ரிக்லேருந்து இன்ட்ரென்சிக்காக இருக்கணும். எக்ஸ்ட்ரென்ட்ரிக் அப்படின்னா என்ன, இப்போ ரிவார்ட்ஸில் எடுத்துக்குவோம். ரிவார்ட்ஸில் வந்து எக்ஸ்ட்ரென்சிக் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மேம் வந்து நம்மளை ப்ரைஸ் பண்ணுறது, ஒரு மேம் அப்ரிஷியேட் பண்ணுறது. வெரி குட், யூ ஹேவ் டன் திஸ் டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க, சூப்பர், நல்ல மார்க் வாங்கியிருக்க, அது வந்து எக்ஸ்ட்ரென்சிக் ரிவார்ட். இன்ட்ரென்சிக் ரிவார்டு அப்படிங்கிறது நமக்குள்ளேயே நமக்கு வர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடடா, நம்ம வந்து மார்க் வந்து இப்போ நீங்கள் 60% தான் வாங்கியிருப்பீங்க, பட் லாஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிருக்கும், இந்த தடவை 60% வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது அதில் எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுதான் வந்துட்டு இன்ட்ரென்சிக் ரிவார்ட். வி ஹாவ் டன் பெட்டர், நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ இப்போ எதுவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரென்சிக் டு இன்ட்ரென்சிக் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு டீச்சர் ப்ரைஸ் பண்ணுவாங்க, வெளியில் அப்ரிஷியேஷன் கிடைக்கும், அதுக்காக நான் லேர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல இருந்து அந்த லேர்னிங் எப்படி மாறணும் அப்படின்னா நமக்காக மாறணும். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கற்றுக்கணும், எனக்கு வேணும், அந்த இன்ட்ரென்சிக் ரிவார்ட்காக மாறணும். அதுதான் வந்துட்டு இங்கே மீன் பண்ணுறாங்க. அந்த ரிவார்ட்ஸோ பனிஷ்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும், மேம் பனிஷ் பண்ணுவாங்க அதனால நான் படிக்கிறேன், மேம் பனிஷ் பண்ணுவாங்க அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணுறேன், அசைன்மெண்ட் பண்ணுறேன், அப்படி இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரென்ட்ரிக்லேருந்து இது இன்ட்ரென்சிக்காக மாறணும். பண்ணலைன்னா எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது, இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டை நான் முடிக்கல அப்படின்னா அந்த கான்செப்ட் எனக்கு புரியாமல் போயிடும். ஸோ ஐ ஹாவ் டு லேர்ன், அதுக்காக நான் பண்ணணும், அந்த மாதிரி வந்து அது லேர்னிங் வந்து மாறணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு இவருடைய ஃபீச்சர்ஸாக, இவரோட தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபீச்சர்ஸாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டெண்டன்சி டுவர்ட்ஸ் லேர்னிங், ஒரு பாசிட்டிவ் டெண்டன்சியாக நம்ம வந்து லேர்ன் பண்ணணுங்கிற ஒரு அந்த மனப்பான்மையோட லேர்ன் பண்ணணும். பாடி ஆஃப் லாங்குவேஜ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அது ஈஸிலியாக ஸ்டூடெண்ட்டால் கிராஸ் பண்ணக்கூடியதாக கொடுக்கணும். கொடுக்குற விஷயங்களை ப்ராப்பர் சீக்வன்ஸாக கொடுக்கணும். அண்ட் அந்த ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரென்சிக்லேருந்து இன்ட்ரென்சிக்காக மாறணும். அதாவது அடுத்தவங்களுக்காக பண்ணுறது மாதிரி செல்ஃப் நமக்காக பண்ணக்கூடியதாக மாறணும். அதை தான் வந்துட்டு இவரோட ஃபீச்சர்ஸ் அப்படி மீன் பண்ணுறாங்க. ப்ரூனர்ஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது இந்த தியரி என்ன பேஸில் இருக்குது, என்ன பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா அவருடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, லைக் பியாஜெட் ப்ரூனர் பிலீவ்ட் இன் ஸ்டேஜஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ஆன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இவரும் வந்துட்டு ப்ரூனரும் பியாஜெட் மாதிரி ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காரு. பட் பியாஜெட் எப்படி கொடுத்துருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ். நம்ம அங்கே பார்ப்போம் இல்லையா, சென்சரி மோட்டார் ஏஜ், ப்ரீ ஆப்ரேஷனல், ஃபார்மல் ஆப்ரேஷனல், கன்வென்ஷனல் ஸ்டேஜ், அந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டடாக ஒரு 4 ஸ்டேஜ் கொடுத்து பியாஜெட் தியரியில் பார்த்துருப்போம். பட் ப்ரூனரோடது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அவர் எதை காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டேட் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த மோட் ஆஃப் என்கோடிங் த இன்ஃபர்மேஷன் லேர்ன்ட் ஆர் நாலேஜ் அக்கயர்ட் அண்ட் ஸ்டோரிங் தெம் இன் மெமரி. அவர் எதை மீன் பண்ணுறாருனா மோட் ஆஃப் என்கோடிங் த இன்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை புரிஞ்சு அதை நம்ம மூளைக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதை அந்த நாலேஜ் அக்வயர் பண்ண நாலேஜை ஸ்டோர் பண்ணி அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம் இல்லையா, அதை தான் வந்துட்டு இவர் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு மீன் பண்ணுறாரு. ஸோ இது வந்து என்ன ஆகும், ஏஜுக்கு ஏஜ் டிஃபர் ஆகும். ஒரு 2 years பேபினால் புரிஞ்சுக்கிட்டு வெளிப்படுத்தக்கூடிய, ஸ்டோர் பண்ணி வெளிப்படுத்தக்கூடிய அளவு வந்து ஒரு 10 years கிட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆகும்.
அதே மாதிரி 2 இயர்ஸ் சைல்டுலேயே ஒரு 2 இயர்ஸ் கிட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கும் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய விதம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தங்க சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க, ஒருத்தங்க லேட்டாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு அவர் மீன் பண்ணுறாரு. Cognitive development அப்படிங்கிறது depends upon the mode of encoding the information and storing them and decoding it. அதுதான் மீன் பண்ணுறாங்க. So according to him, the way of encoding and storing information in memory changes with the age of children. சில்ட்ரனோட வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த என்கோட் பண்ணுறது, எடுத்துக்கிறதும் ஸ்டோர் பண்ணுறதும் சேஞ்ச் ஆகும். அண்ட் ஆல்சோ டிஃபர்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஒரே ஏஜ் குழந்தையாக இருந்தாலும் இண்டிவிஜுவல் கிட்டேருந்து இண்டிவிஜுவலுக்கு அது டிஃபர் ஆகும் அப்படின்னு மீன் பண்ணுறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இவருடைய தியரியே இருக்குது. அதாவது எப்படி என்கோட் பண்ணுறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதை எந்த விதமாக ஸ்டோர் பண்ணுறாங்க, அது வேணும் அப்படிங்கும்போது எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்கங்கிறத மீன் பண்ணி தான் இவருடைய தியரி எல்லாமே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ரூனர் வந்து ஒரு 3 ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காரு. என்ன ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காருனா இன்ஆக்டிவ் ஸ்டேஜ், ஐகானிக் ஸ்டேஜ் அண்ட் சிம்பாலிக் ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜ் பேஸ் பண்ணி தான் இவருடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்குது. என்ஆக்டிவ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஸ்டேஜஸ் அப் டு 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் வரைக்குமா இருக்கிறது வந்து என்ஆக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில்ட்ரன் லேர்ன் டு ரெப்ரசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் த்ரூ அப்ரோப்ரியேட் மோட்டார் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் ஒரு 2 இயர்ஸ் ஸ்டேஜில் ஒரு குழந்தையோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ரேட்டில் பிடிச்சி ஷேக் பண்ணுறது, ஒரு கிளுகிளுப்பை பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிளாக்ஸு இல்லை இது கையில் கொடுத்துருக்கிறத பிடிச்சிக்கிற மாதிரி அதை ஷேக் பண்ணுற மாதிரி அவ்வளோதானே இருக்கும் 2 இயர்ஸ் பேபியோட ஒரு லேர்னிங். ஸோ அங்கே எப்படி அவங்க லேர்ன் பண்ணுறாங்கன்னா ரெப்ரசன்ட் தி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் த்ரூ மோட்டார் ரெஸ்பான்ஸ். மோட்டார் ரெஸ்பான்ஸ்னால் நம்ம கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார் நிறைய தடவை பார்த்துருக்கோம். அந்த கிராஸ் மோட்டார் ரெஸ்பான்ஸோட அதை கை அசைக்கிறது, அந்த மசில் மூமெண்ட்டில் தான் வந்துட்டு அவங்க லேர்ன் பண்ணுறாங்க, ஆக்ஷன் மூலியமாக லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அதாவது இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க, மெமரைசிங் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் ஆக்ஷன். ஓகே, இந்த கிளுகிளுப்பை ரேட்டில் நம்ம இப்படி ஆட்டினோம்னா அது சத்தம் கேட்கும், நம்மளோட இந்த டாயை வந்து நம்ம இப்படி செஞ்சோம்னா அது மூவ் ஆகும், அந்த மாதிரி ஆக்ஷனில் இந்த காரை இப்படி புஷ் பண்ணால் மூவ் ஆகும், பாலை வந்து இப்படி கையில் தள்ளினா அது உருண்டு போகும் அப்படிங்கிறத அவங்க படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லையா. பால் வில் மூவ் என் கிக்கிங் இந்த மாதிரி படிக்கிறமா கிடையாது, ஜஸ்ட்டில் உதச்சி பார்க்குறாங்க, கிக் ஆகுது, கிக் பண்ண உடனே மூவ் ஆகுது. ஸோ ஓகே, காலில் இப்படி கிக் பண்ணால் இது மூவ் ஆகும், ஆக்ஷன் மூலியமாக லேர்ன் பண்ணுறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவங்களுடைய மசில் வந்து அதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்குது, அந்த மசில் மூமெண்ட்டை மசில் மெமரைஸ் பண்ணுது. ஓகே, இந்த ரேட்டில் எடுத்தால் இப்படி ஷேக் பண்ணணும், பால்னால் இப்படி கிக் பண்ணணும்னு மசில் மெமரைஸ் பண்ணிக்குது. அந்த மெமரைசேஷன் மூலியமாக தான் வந்துட்டு அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. எ பேபி ரிமெம்பர் டு ஷேக் த ரேட்டில் யூஸிங் மசில் மெமரி. மசில் மெமரைஸ் ஹவு டு ஹோல்ட், அந்த ஃபிங்கர் ஹேண்ட் மசில்ஸ் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணணுங்கிறத மெமரைஸ் பண்ணியிருக்கு, எப்படி ஷேக் பண்ணணும்னு மெமரைஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த ரேட்டில் அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க அதே மாதிரி ஷேக் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம கேட்குறோம் சாரீ எப்படிங்க கட்டணும் அப்படின்னா, அவங்க வந்து இப்படி நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படின்னு எழுதியோ படித்தோ காட்டாமல் இப்படி தான் கட்டணும் அப்படின்னு அந்த ஆக்ஷனில் கட்டி காட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். ட்ரேப்பிங் அ சாரீ இன் ஆக்ஷன். அவங்களுக்கு சொல்லவோ பிக்சரைஸ் பண்ணவோ தெரியாமல் நமக்கு கட்டி காட்டுறாங்க இல்லையா, ஒரு ஆக்ஷனில் காட்டுறோம் இல்லையா, ஆக்ஷனில் வெளிப்படுத்துகிறாங்க இல்லையா, அது வந்துட்டு இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். ஸோ அடல்ட்ஸும் வந்து இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மீன் பண்ணுறார். நெக்ஸ்ட் ஐகானிக் ஸ்டேஜ். ஐகானிக் ஸ்டேஜ் இஸ் ஏஜ் 2 to 6 இயர்ஸ். 2 to 6 இயர்ஸில் என்ன பண்ணுவோம், பிக்டோரியல் ஸ்டேஜ் அப்படின்னு இதை மீன் பண்ணுறாங்க. இங்கே வந்து விஷுவல் மெமரி வந்து இன்க்ரீஸ். லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம மசில் மெமரி சொன்னோம், ஆக்ஷனில் அவங்க ஆக்ஷன் மூலியமாக ஞாபகம் வச்சுட்டு பண்ணுறாங்க. இங்கே விஷுவல் மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 2 to 6 இயர்ஸ் ஐகானிக் ஸ்டேஜில் விஷுவல் மெமரி இன்க்ரீஸ் ஆகும்போது தே திங்க் அபவுட் த ஆக்ஷன் வித்தவுட் எக்ஸ்பீரியன்சிங் தெம். ஸோ இப்போது அந்த ஒரு 2 to 6 இயர்ஸ், ஒரு 6 இயர்ஸ் குழந்தைகிட்ட போய் கிளுகிளுப்பு ஆட்டணும் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து ஷேக் பண்ணி பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. தே கேன் இமேஜின், ஒரு குழந்தை கிளுகிளுப்பை ஷேக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களால இமேஜின் பண்ண முடியும், ஒரு பிக்சராக அதை யோசிக்க முடியும், ரெப்ரசென்ட் பண்ண முடியும். தே ரீடைன் த இமேஜஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் மைண்ட் அண்ட் யூஸ் தெம் இன் தேர் திங்கிங். அவங்களுக்கு ஆல்ரெடி அது இமேஜாக மைண்டில் பதிவாயிருக்கு, அந்த பதிவான இமேஜை யூஸ் பண்ணி அவங்களால திங்க் பண்ண முடியுது. அதுதான் வந்துட்டு ஐகானிக் ஸ்டேஜ். டெசிஷன்ஸ் ஆர் மேட் பேஸ்ட் ஆன் த பெர்செப்ஷன். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மூலயமா, அந்த பெர்செப்ஷன் மூலயமா அவங்க டெசிஷன் மேக் பண்ணுறாங்க.
drawing and any object in one's என்ன மனசுக்குள்ளேயே போட்டு பார்க்குறோம் இல்லையா, ஒரு 2+2 அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு மைண்டில் அந்த ஃபிகர் 2 and 2 நமக்கு கண்ணு முன்னாடி தெரியும், அது அப்படியே நம்ம ஆன்சராக சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி மென்டல் மேத் ப்ராப்ளம், இமேஜினிங் அண்ட் ட்ராயிங் சம்திங் வித்தின் அவர் ஹெட், இந்த மாதிரியான இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஐகானிக் ஸ்டேஜஸ். இது வந்து ஒரு பிக்டோரியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஸ்டேஜ் இஸ் சிம்பாலிக் ஸ்டேஜ். சிம்பாலிக் ஸ்டேஜில் என்ன ஆகுது, திஸ் இஸ் த ஏஜ் above 6 years. 6 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறது வந்துட்டு இந்த ஸ்டேஜ். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அப்ட்ராக்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். they take the images from second stage and represent them using words and symbols. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவங்க ரேட்டில் யூஸ் பண்ணாங்க, செகண்ட் ஸ்டேஜில் ரேட்டில் எப்படி இருக்கும்னு அவங்களால இமேஜின் பண்ண முடிஞ்சது, ஒரு இமேஜாக அவங்க மனசுக்குள்ளே வந்துச்சு, அதை வச்சு அவங்க அந்த செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தோம். தேர்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, தே ஆல்ரெடி நோ ஆக்ஷன் தெரியும், அது என்னங்கிறதும் தெரியும், அது இமேஜும் அவங்களுக்கு மனசில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி இப்போ அவங்களால சொல்ல முடியும், அந்த இமேஜ் மனசில் இருக்கிற அந்த படத்தை யூஸ் பண்ணி அதை வாய் வழியாக விவரிக்க முடியும், சொல்ல முடியுமோ இல்லை எழுதணும் அப்படின்னாலும் எழுத முடியும். அதுதான் வந்துட்டு இங்கே அப்ட்ராக்ட் ஆர் சிம்பாலிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பிக்சரில் திஸ் பாய் இஸ் இமேஜினிங் அ பால். அது பால் அப்படிங்கிறத அவங்களால பென்சிலில் எழுதியும் காட்ட முடியும், இல்லை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும். ஒரு பால் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியும் அவங்களால சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பாலிக் ஸ்டேஜ் சொல்கிறோம். Here the ideas tend to represent in terms of verbal proportions, mathematical formulas and logical symbol. ஸோ நம்ம மனசில் இருக்கிற அந்த ஐடியாவை வந்துட்டு ஒரு வெர்பல் ப்ரப்போர்ஷன், வாய்வழி வார்த்தைகளாகவோ இல்லை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸாகவோ இல்லை சிம்பிள்ஸ் மூலியமாகவோ நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதை தான் வந்துட்டு இங்கே சிம்பாலிக் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். allows a students to organize information in the mind by relating the concept together. ஸோ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்குது, நமக்கு தெரியும் ஒரு பால் அப்படிங்கிறது கிக் பண்ணால் மூவ் ஆகும் அப்படின்னு 2 இயர்ஸில் நம்ம மசில் மெமரியில் பார்த்தோம். அடுத்தது வந்து இமேஜ் வந்து நமக்கு பால் எப்படி இருக்குங்கிற இமேஜ் நம்ம மைண்டில் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ் பண்ணி, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி மைண்டில் இருக்கிற அந்த இமேஜில் இருக்கிற பால் கிக் பண்ணால் மூவ் ஆகும் அப்படின்னு அந்த மசில் மெமரியில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ரெண்டையும் யூஸ் பண்ணி இப்போ நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இல்லையா. பால் வைல் கிக்கிங் கேன் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இல்லையா. அதை தான் வந்துட்டு நம்ம இங்கே சிம்பாலிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், it able to explain about the respiratory system after they have learned. ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றியோ ஒரு கான்செப்ட் பற்றியோ கிளாஸில் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுதான் நெக்ஸ்ட் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரூனர்ஸ் தியரி. எஜுகேஷனில் எப்படி இம்ப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் ஹி மென்ட் இஸ் தட் purpose of education is not just providing information and knowledge but to develop their thinking ability and problem solving skills. அவரை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதையும் பியாண்ட் தட் அது என்ன கொடுக்கணும் அப்படின்னா திங்கிங் எபிலிட்டியும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸையும் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்குள்ளே அது ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. கிரியேட் அண்ட் மெயின்டைன் கியூரியாசிட்டி ஃபார் லேர்னிங். அந்த கியூரியாசிட்டி இருக்கணும், நம்ம லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும், அந்த ரெடினஸ் வந்து எப்போவுமே வந்து அந்த குழந்தைங்க கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை தூண்டுற வகையில் நம்மளுடைய டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. give direction to their thinking, enable the learners to inquire and hypothesis. அவங்களுடைய திங்கிங்க்கு வந்து நம்ம டைரக்ஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி திங்க் பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் டைரக்ட் பண்ணி கைட் பண்ணிவிட்டு இன்கொயர் அண்ட் ஹைப்போதசிஸ், அதாவது எந்த ஒரு விஷயமானாலும் அதை அனலைஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு கன்க்ளூஷன், அவங்களா ஒரு கன்க்ளூஷன் வர அளவுக்கு அவங்கள வந்து தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. present the knowledge in an organized and sequenced manner, யூஸ் மினிமம் சிம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் லாஜிக்கல் சீக்வன்ஸ். ஸோ கொடுக்குற விஷயத்தை ஃபஸ்ட்டே பார்த்தோம், பாடி ஆஃப் லாங்குவேஜ் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், சீக்வன்ஸ்டாக இருக்கணும். அதே தான் இங்கேயும் மீன் பண்ணுறாங்க. சிம்பிள் வேர்ட்ஸ், மினிமம் வேர்ட்ஸ், அதே மாதிரி லாஜிக்கல் சீக்வன்சிங், இதெல்லாம் வச்சு நம்ம கொடுக்குற விஷயத்தை ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். அண்ட் கரிக்குலம் ஷுட் பி இன் அ ஸ்பைரல் ஃபார்ம். ஸ்பைரல் கரிக்குலம் அப்படிங்கிறது என்னென்னா கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆஃப் த டிஃபிகல்ட்டி லெவல். நம்ம கொடுக்குற அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் பண்ணி போகணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கான்செப்ட் லேர்ன் பண்ணுறாங்கன்னா அதில் மாஸ்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் ரைஸ் பண்ணணும். சி ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல மேத் கிளாஸ் எடுத்திருக்காங்க, கிரேட் 7ஓட மேத், தென் கிரேட் 8, கிரேட் 9, கிரேட் 10, அப்படி கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஒரு பேசிக் அடிஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பேசிக் அடிஷன் நம்ம லேர்ன் பண்ணுறோம், 1+1 சிங்கிள் டிஜிட் அடிஷன். அதுக்கப்புறம் அது அவங்க மாஸ்ட்ரி ஆனதுக்கப்புறம் செகண்ட் அடிஷன் டபுள் டிஜிட்.
அதில் கொஞ்சம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், மாஸ்டரி ஆகணும். தென் கம்ஸ் தேர்ட் டிஜிட், 3 டிஜிட் அடிஷன் அந்த மாதிரி இருக்கணும். இதில் அவங்க மாஸ்டரி ஆகணும், அது என்னங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும், தெளிவாகணும், அதில் இருக்கிற டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் கிளியர் ஆனதுக்கப்புறம் கேரி ஓவர் அடிஷன். இந்த கேரி ஓவர் அடிஷனில் பாரோ பண்ண தெரியணும், கேரி ஓவர் பண்ண தெரியணும், அதை திருப்பி ஆட் பண்ண தெரியணும். அதில் மாஸ்டரி ஆகி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்ததுக்கப்புறம் அதுலேயே வந்துட்டு இன்டைரக்டாக வேர்ட் ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கிராஜுவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு ஸ்பைரல் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறோம். Curriculum so framed as to increase the difficulty level of lessons gradually in steps is called as spiral curriculum. If the curriculum is framed in this way, student will try to discover and learn through experience that suit their age level. So இந்த மாதிரி curriculum design பண்ணும்போது அவங்களுடைய ஏஜ் லெவலுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோட டிஸ்கவரி லேர்னிங் நடக்கும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. டிஸ்கவரி லேர்னிங் வந்து அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை டிஸ்கவரி லேர்னிங்? எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்கவரி லேர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, I have given few of the example. இன்சிடென்டல் லேர்னிங் அப்படிங்கும்போது நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம், அந்த இதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போயிருக்க மாட்டோம் அந்த இடத்துல. பட் அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஊருக்கு போகிறோம், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறோம் அப்படின்னா, அங்கே போகிறது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து ஆந்திரா போயிட்டீங்க, அங்கே போகிறது வேறு ஏதாவது விஷயமா இருக்கும். பட் அங்கே ஸ்டே பண்ணுறதுனால அந்த லாங்குவேஜை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்சிடென்டல் லேர்னிங். அங்கே போய் நம்ம தெலுங்கு லேர்ன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம போகலையே, அது நம்ம எய்ம் கிடையாது. வேறு ஏதோ விஷயத்துக்காக போனோம், பை இன்சிடென்ட் வி லேர்ன் சம்திங். அந்த மாதிரி இருக்கிறது இன்சிடென்டல் லேர்னிங். சைட் பேஸ்ட் லேர்னிங், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஜியோகிரஃபி, கல்ச்சர், ட்ரெடிஷன் அந்த மாதிரி லேர்ன் பண்ணுறது. ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங், ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் டாஸ்க் கொடுத்து ரியல் லைஃப் சுச்சுவேஷன் கொடுத்து அதை சால்வ் பண்ணுற மாதிரியான லேர்னிங். சிமுலேஷன் பேஸ்டு லேர்னிங்னா அந்த இடத்துல ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனை நம்ம வந்து ஒரு ரோல் பிளே மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மார்க்கெட் பற்றி அவங்க பசங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ரியலாக போகிறதுக்கு பதிலாக கிளாஸ் ரூம்லேயே ஒரு மார்க்கெட் செட் பண்ணி அதில் அவங்க லேர்ன் பண்ணுறது தான் வந்துட்டு சிமுலேஷன் பேஸ்டு லேர்னிங். தென் கேஸ் பேஸ்டு லேர்னிங்னா பர்டிகுலர் கேஸ் ஏதாவது கொடுத்து அதில் அவங்க லேர்ன் பண்ணுறது வந்துட்டு கேஸ் பேஸ்டு லேர்னிங். இந்த மாதிரியான லேர்னிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டிஸ்கவரி லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறாங்க. Next, Bruner's conviction is that discovery approach in learning facilitates students' knowledge construction and hence true learning occurs. That is, student constructing their own knowledge is called true learning. அவர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, டிஸ்கவரி அப்ரோச் எங்கே இருக்கோ, இந்த மாதிரி ஜஸ்ட் சாக் அண்ட் டாக் மெத்தடில் புக்கில் இருக்கிறத தியரட்டிக்கலாக இல்லாமல் எங்கே டிஸ்கவரி அப்ரோச் யூஸ் பண்ணி லேர்னிங் நடக்குதோ அந்த இடத்துல அந்த லேர்னிங் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸ்டூடெண்ட் எப்போ வந்து அவங்களே அவங்களுடைய நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களோ அதை தான் வந்துட்டு நம்ம ட்ரூ லேர்னிங் அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஸ்கில்ஸ் ஆஃப் நாலேஜ் அக்விசிஷன் ஆர் டு பி டெவலப்ட். இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஸ்கில்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெவலப் பண்ணணும். என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் ஆஃப் நாலேஜ்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி, செல்ஃப் லேர்னிங் வேணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. செல்ஃப் லேர்னிங் தான் ரொம்ப முக்கியம். அவங்களா படிக்கக்கூடிய அளவில் ஸ்டூடெண்ட்டை வந்து தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ செல்ஃப் லேர்னிங்க்கு என்ன தேவை? அவங்கள வந்து யூட்டிலைசிங் டாக்குமெண்ட், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நாலேஜை அவங்களுக்கு கொடுக்கணும். மேக்கிங் இன்ஃபரன்ஸ் வித் மினிமம் இன்ஃபர்மேஷன், நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்கான இன்ஃபரன்ஸை கொடுக்குற அளவுக்கு அவங்கள ரெடி பண்ணணும். ரீடிங் கிரிட்டிக்கலி, நிறைய புக்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங்கோட கிரிட்டிக்கல் அனாலிசிஸோட அந்த புக்ஸை படிக்கக்கூடிய அளவில் அவங்கள வந்து தயார்படுத்தணும். என்கரேஜ் சேலஞ்சிங் டிஸ்கஷன், நிறைய டாபிக்ஸ், ரியல் லைஃப் டாபிக்ஸு, சேலஞ்சிங்கான டாபிக்ஸ் கொடுத்து அதில் டிஸ்கஷன் வரும்போது நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணணும். மேக் தெம் திங்க் அண்ட் கன்க்ளூட் ஆன் தேர் ஓன், அவங்களே நிறைய திங்க் பண்ண வச்சு கன்க்ளூஷனும் கொண்டு வரணும். இந்த அளவில் அவங்கள நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அவங்களால எந்த ஒரு லேர்னிங்குமே வந்துட்டு ஈஸியாக அக்வயர் பண்ணக்கூடிய அளவில் அவங்க ஒரு நாலேஜபிள் ஸ்டூடெண்ட்டாக டெவலப் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டு கன்க்ளூட்,
அவங்களோட தியரியிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம் இல்லை என்ன டேக் அவே அப்படின்னு பார்த்தோம்னா, லேர்னிங் இஸ் an active process in which learners construct new ideas or concept based upon their current and past knowledge. Current knowledge and past knowledge பேஸ் பண்ணி new ideas construct பண்ணுறாங்க. As far as instruction is concerned, the instructor should try and encourage student to discover principles by themselves and they should engage in active dialogue. Self learning encourage பண்ணணும் அப்படிங்கிறது. Curriculum should be organized in spiral manner so that students continuously build upon what they have learned. Spiral curriculum கொடுக்கணும். So according to Bruner, primary school age children, they learn through doing and personal experience. Middle school age children, they learn through models and demonstration. High school age க்கு மட்டும் தான் லெக்சர் மெத்தடும் சிம்பிள்ஸ் vocabularies இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நிறைய மாடல்ஸும் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் தான் நிறைய கொடுக்கணும். ஹை ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும்தான் லெக்சர் பேஸ்டு மெத்தட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். Children should continuously engage in activities, inquiring phenomenon, and they should learn that art of experimenting and verifying the hypothesis and come to a definite conclusion on their own. And also they should be able to represent their knowledge using symbols or words. So இந்த ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் தான் வந்துட்டு அவரோட கம்ப்ளீட் தியரிக்கான ஒரு அப்ஸ்ட்ராக்ட்னே நம்ம சொல்லலாம். கண்டினியூஸாக ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் ஆகணும். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஹைப்போதசிஸ் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ண விஷயத்தை எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அதுலேருந்து எப்படி ஓன் நாலேஜ் டெவலப் பண்ணணும், அதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியணும். அவங்க லேர்ன் பண்ண நாலேஜை சிம்பிள்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் கொண்டு அவங்களால ரெப்ரசண்ட்டும் செய்ய முடியணும். இந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரியான ஒரு நாலேஜபிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் தென் வி சக்ஸஸ்ஃபுல்லி மேட் டிஸ்கவரர்ஸ் ரேதர் தட் அக்யூரர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஜஸ்ட் நாலேஜ் அக்விசிஷன் மட்டும் இல்லாமல் அங்கே டிஸ்கவரர்ஸை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னு நிஜமாவே பெருமைப்படலாம். இதை உருவாக்குகின்ற வகையில் வந்துட்டு நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அமையணும் அப்படிங்கிறது தான் ப்ரூனரோட கன்க்ளூஷன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஜெரோம் ப்ரூனரோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி பற்றி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக எக்ஸ்பிளைன்டு டீட்டெயிலாக தான் இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன்ஸு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.